ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பசங்களுக்கு லீவ் விட்டதால பசங்களுக்கு ஜாலியோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸா எழுந்து குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரிலாக்ஸா போகுது. இன்னைக்கு இந்த விலாகில் ஹெல்த்தியாக வெள்ளைச்சோளம் எப்படி டெய்லி எடுத்துக்கலாம் சிறுதானியம், அது மட்டும் இல்ல, இந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பொடி, எள்ளுலாம் எப்படி டெய்லியும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி சாப்பிட்றதால நமக்கு ரிச் அயர்ன், புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இது டெய்லி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது நமக்குமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு ஓடிஜி வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா குழந்தைங்க வந்து வெளியே சாப்பிட்றாங்க. சுகர்ன்ற பேரில் நிறைய சாக்ரீம்ன்ற ஒரு இனிப்பு பொருள் கலக்கிறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். சரி, பசங்க நிறைய டைம் இதே கேட்குறாங்களே, நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் ஓடிஜி வாங்கினேன். என் ஃப்ரெண்ட் வந்து கேக்லாம் செய்வாள். ஓடிஜி பெட்டரா இல்லை அவன் பெட்டரா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் ஓடிஜி தான் ரொம்ப பெட்டர் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. 9 லிட்டர் பிஜிஎன் 1300க்கு தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் என்ன தெரியுமா, சின்னதாக வாங்கிட்டேங்க. ஒரு 1/2 கேஜி தான் பண்ண முடியும். 4 பேர்லாம் இருந்தீங்கன்னா பத்தவே பத்தாது. தயவுசெய்து ஒரு 2500 3000 செலவு பண்ணி ஒரு 40 லிட்டர் 45 லிட்டருக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட்ஸோ இல்லை கேக்கு எல்லாமே தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதிலலாம் கப் கேக் செஞ்சிங்கன்னா வெறும் 6 பீஸ் தான் செய்ய முடியும், ரொம்ப சின்னது. சரி, இது ரிட்டனும் போட முடியாது. சரி, இனிமேல் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இதில் 2 பிளேட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கேக் பேக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று க்ரில் பண்ணுறதுக்கு. நானுமே கேக்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கணும். சின்னது வந்து நமக்கு எவ்வளோ வேலை தான் அதிகம். நாட்டு வேர்க்கடலை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. நாட்டு வேர்க்கடலை எனக்கு இங்கே சென்னையிலலாம் கிடைக்கவே இல்லை நாட்டு வேர்க்கடலை. அதனால தான் திருவண்ணாமலை போயிட்டு தான் நாங்கள் வாங்கிட்டே வரோம். சேல் பண்ணுறதுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் இங்கே சேல் பண்ணுறோம். இங்கே எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஹைப்ரிட் பயிர் தான் வச்சுருக்காங்க. நாட்டு வேர்க்கடலைன்னு கேட்டால் கொடுக்குறதே கிடையாது. நாட்டு வேர்க்கடலாம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு வேர்க்கடலையும் ஹைப்ரிட் பயிரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் உண்மையாக அது ரெண்டுமே ஒன்றே கிடையாது. ஏழையின் முந்திரி நாட்டு வேர்க்கடலை மட்டும்தான். இந்த முந்திரியோட சத்து நாட்டு வேர்க்கடலையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஹைப்ரிட் வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் எந்த சத்துமே இல்லை. நீங்கள் சாப்பிட்றது வெறும் செக்கை தான். இதுதாங்க நாட்டு வேர்க்கடலை. 2 மிளகு 1/1 வச்சோன்னா நிற்க வச்சோன்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அவ்வளோ அளவு மட்டும்தான் இருக்கும். அதுவே நான் முத்தனை பயிர் தான் காமிக்கிறேன். இந்த முத்தனை பயிரே பார்த்தீங்கன்னா 2 மிளகு அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலே பெருசு வரவே வராது. வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இனிப்பும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு. முந்திரி எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். தினமும் சிறுதானியம் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நெய் இல்லாமல் வெறும் வெள்ளைப்பாகுலே நம்ம இது செய்யலாம். 1 மாதம் ஆனாலும் இது டப்பியில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா கெடாமல் இருக்கும். தினமும் நம்ம வெள்ளைச்சோளம் சாப்பிட்றதால ஹை ஃபைபர், புரோட்டீன் கிடைக்குது. உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகரிக்காமல் நல்லா கட்டுப்படுத்தும். வெள்ளைச்சோளம் நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி நீங்கள் வெள்ளை துணியில் அப்படியே போட்டுருங்க. அந்த ஈரம்லாம் போனதும் நல்லா இந்த மாதிரி வறுத்திங்கன்னா பொரிஞ்சு நல்லா பாப்கார்ன் மாதிரி வரும். வேர்க்கடலையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் வெள்ளைச்சோளம், 1/2 கப் வேர்க்கடலை, 1 கப் வெல்லம், தேவையான அளவு ஏலக்காய், இல்லை ஏலக்காய் பதில் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே சிம்மில் வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நாட்டு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த சோளம் வறுத்திங்கன்னா நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தண்ணி தெளித்து, இனிப்பு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க வந்து லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து இந்த மாதிரி சோளம் சாப்பிடும்போது சுகர் கட்டுக்குள்ளே வரும். இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சோளம் ஆறினதுமே இது கூட ஏலக்காய் இல்லை சுக்கு எதனா ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் லைட்டாக கொரோனா தட்டும். அப்போ கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். மலாட்டையும் தோலெலாம் எடுத்துகிட்டு இதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. மலாட்டை நைஸ் வரக்கூடாது. சும்மா ஒரு 5 பல்ஸ் மோட் வச்சிங்கனாலே போதும். நல்லா இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம அந்த லட்டில் நடுவில் கடிக்கும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் 3 கிலோ செய்கிறதால சோள மாவு மிஷின்லேயே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வேர்க்கடலை குறையாக அரைச்சி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். வெள்ளைப்பாகு இப்போ காய்ச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு. 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா 1/4 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு அதுவே போதும். 1 கப் வெல்லத்தோட 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கட்டிகள்லாம் கரைஞ்சதுமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து திரும்பவும் நம்ம காய்ச்சினா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த நுர பொங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. இந்த ஒரு கம்பி பதம் வந்ததுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
1 ஸ்பூன் நெய்யும் 1 சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் 1 கம்பி பதம் காய்ச்சுறோம் அப்படின்னா, இது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் 1 கம்பி பதம் காய்ச்சுறோம். அதுக்கு மேலே காய்ச்ச வேண்டாம். இப்போ காய்ச்சின பாகு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கை வச்சு கிளறாதீங்க, சூடாக இருக்கும், கை புண்ணாயிடும். நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெதன்னு ஆனதும் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பிடிக்கிறீங்க அப்படிங்கன்னா தனியாக கிண்ணத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி கிளறி உருண்டை பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு ஈஸியாகும். எங்கள் வீட்டுக்கு தேவையான ஹெல்தியான சோள லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 3 கிலோ அளவுக்கு பிடிச்சிட்டேன். இது எனக்கு 1 வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 வாரம் தான் வரும். ஏன்னா ஆளுக்கு 3 கூட சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்றதே எங்களுக்கும் வரக்கூடாது, என் குட்டீஸ்க்கும் வரக்கூடாது. அதனாலவே நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுப்பேன். ஏன்னா எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் குழந்தைங்கள திட்ட தேவையில்லை. கூடவே இது 2, 3 லட்டு கூட சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நமக்கும் ஒரு திருப்தி. இன்றைக்கி குட்டீஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க அப்படின்றது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எத்தனை பேர் இந்த நியூஸ் பார்த்தீங்க? மசாலாவில் பூச்சி மருந்து கலந்துருக்குன்ட்டு நம்ம நியூஸில் சன் நியூஸ்லேயே வந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதான் உண்மை. கண்டுபிடிக்கப்பட்டதுனாவோ ஏதோ 1, 2 தான். ஆனால் 99% பூச்சி மருந்தும் ப்ரெசர்வேட்டிவும் கலக்காமல் எந்த பொருளுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. காசு கொடுத்து வாங்கினாலுமே அதில் டேஸ்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் ஸ்லோ பாய்சன், அந்த பூச்சி மருந்து கலக்கிறதால ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்கு எதனா ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு பொருள் நமக்கு தேவையில்லாத ஒன்று தான். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ண பாருங்கள். எப்பயோ நமக்கு உடம்பு ரொம்ப முடியல, இல்லை ரொம்ப மழை காலமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு அவசரத்துக்கு சும்மா ஏதோ ஒரு பேக்கெட் நீங்கள் 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்குறது ஓகே. ஆனால் ரெகுலராக இந்த பேக்கெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு தான் டேஞ்சர். உங்களுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அது என்னன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கின் அலர்ஜி, இல்லை கோல்டு அடிக்கடி பிடிக்கிறது, ஹேர் ஃபால், இல்லை ஸ்கின்னில் எதனா ரெட் ஆகிறது, இந்த மாதிரி எதனா ஒரு சைடு எஃபெக்ட் வரும். அதெல்லாம் எதால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாவில் பூச்சி மருந்து கலக்கிறதும் ப்ரெசர்வேட்டிவ் சாப்பிட்றதும் இதால் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது தான் ரொம்ப நமக்கு நல்லது. ஒரு நோய் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்மளுடைய லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும். நோய் வந்துருச்சு, பணத்தையும் கரைச்சி நம்ம நிம்மதியுமே கரைச்சி விட்டுரும். ஏன்னா என் அனுபவத்தில் நான் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பூர்ணம் பூக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ 1 கிலோ மஞ்சள் வாங்கியிருக்கேன். 2, 3 உடச்சி வெயிலில் காய வச்சுடுவேன். முழு மஞ்சளாக காய வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈரம் உள்ளே இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2, 3 உடச்சி காய வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சா 8 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, எந்த மசாலா நீங்கள் அரைச்சாலுமே அதை பேக் பண்ணி நல்லா கவரில் டைட்டாக கட்டி அதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த நான் சில்வர் டப்பியில் போடுறேன், ஏர்டைட் டப்பியில் போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் காத்தோட்டமாக போடக்கூடாது. ஒரு கவரில் போட்டு நீங்கள் வைக்கும்போது தான் அது எத்தனை மந்த் ஆனாலும் அதே அரோமா, அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எடுத்துக்கிட்டு திரும்ப டைட்டாக கட்டிடுங்க. ஹேர் க்ரோத்துக்கு நம்ம இன்டேக்காக எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை எப்படி எடுக்கலாம் டெய்லி அப்படின்றதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சாம்பாரில் ரசத்துலலாம் போட்டோன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை விட நம்ம இந்த பொடியில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். எப்பயுமே இட்லி பொடி செய்யும்போது எள்ளு நிறைய சேர்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரைலாம் கிடைக்கும்போது இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. 2 நாள் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருங்க நிழல்லே. 2, 3 நாள்லேயே நல்லா மொறுன்னு காஞ்சி வந்துடும். அந்த லீஃபை வந்து நம்ம அப்படியே அரைச்சி வைக்காமல் ஒரு பேனில் போட்டு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மொறுன்னு வறுத்து அரைச்சி ஒரு டப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி செய்யும்போது அது கூட இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் 2 தோசை சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றீங்கன்னா 1 தோசை பொடி தொட்டு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றதால நம்ம டெய்லி கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, எள்ளுலாம் சேர்த்துக்க முடியும். நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஃபேமிலிக்கு செம்ம ஹெல்த்தியாக லட்டு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்த ஆர்டருமே அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. கடையிலையுமே பேக்கெட்லாம் தீர்ந்து போச்சு. கடையில் வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் வறுக்கலையா இட்லி பொடி அப்படின்னு. அவங்களுக்குமே செம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. என்னை நம்பி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் ஆரோக்கியமாக நானுமே முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.